அப்போ தண்ணி நிறைய இருக்குது, தேவைக்கு அதிகமாக இருக்குதுக்கு வேண்டி நீங்கள் தயவு செஞ்சு தண்ணி வந்து ஏகமாக பாய்க்காதீங்க. ஏகமாக பாய்ச்சிங்கன்னா புல்லை வந்து மஞ்சள் அடித்த மாதிரியே தான் இருக்குங்க. காரணம் என்ன, கரெக்டான ரூட் ஜோன், வேர்னுடைய வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு இருக்காதுங்க. நம்ம தென்னம்புல வைக்கும் போது வந்துங்க மக்குன சாணியர், வேப்ப முன்னாக்குங்க, அழுகல் வராமல் இருக்கிறதுக்கு சூடோமோனஸில் வந்து தென்னம்புள்ளைகளை ட்ரீட் பண்ணி நடவு வந்துச்சுங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது தென்னம்புல வச்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்து சாணியர் வந்து கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நிறைய விவசாயிகள் இருக்கிறீங்க. மக்குன சாணியர்னா தாராளமாக கொடுக்கலாமுங்க. இப்போ நம்மகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா மாடு காளைகள்லாம் இருக்குதுங்க. அது போக நம்மகிட்ட கோழிகளும் நிறைய இருக்குதுங்க. இந்த கோழி வந்து டெய்லி என்ன பண்ணுதுன்னா அந்த குப்பைமேட்டை பறிச்சு அதில் ஏதாவது புழுவுக, அதாவது காண்டாமிருக வண்டினுடைய பிறப்பிடம் வாழ்விடம் வந்து சாணியர் போடுற குப்பைமேடு தானுங்க. இந்த கோழி வந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக எங்களுக்கு பொறுக்கி கொடுத்துருதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, பவுடர் ஃபார்மில் இருக்குமுங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து போட்டே தான் இருக்கிறோமுங்க. மக்கு இருந்த எருவாக இருந்துச்சுன்னா தாராளமாக போடலாமுங்க. வயல்வெளி பொறுத்தளவுங்க நம்மளுக்கு தண்ணிக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத ஏரியா தான் வயல்வெளியில் இருக்குங்க. நம்ம தோட்டத்தை சுற்றியுமே தண்ணி பாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. அதனால வந்து நம்ம பெரும்பாலும் வந்து தண்ணி பாய்க்க வேண்டிய அவசியங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. தண்ணி அதிகமாக இருக்குது வாய்க்காலில் ஒட்டி தான் பெரும்பாலும் வயல்வெளி வந்து இருக்குங்க. அப்போ தண்ணி நிறைய இருக்குது, தேவைக்கு அதிகமாக இருக்குதுக்கு வேண்டி நீங்கள் தயவு செஞ்சு தண்ணி வந்து ஏகமாக பாய்க்காதீங்க. ஏகமாக பாய்ச்சிங்கன்னா புல்லை வந்து மஞ்சள் அடித்த மாதிரியே தான் இருக்குங்க. காரணம் என்ன, கரெக்டான ரூட் ஜோன், வேர்னுடைய வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு இருக்காதுங்க. நீர் தேங்கிட்டே இருந்ததுன்னா எந்த சத்துக்களையும் மரம் வந்து எடுத்துக்காதுங்க. கிட்டத்தட்ட பார்க்கணும்னா நம்மளுக்கு 10 மாதம் தண்ணி கெடுவோம். நம்ம மெயின் வாய்க்கால் ஒட்டி தான் நம்ம வயல் இருக்குதுங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் தான் பண்ணிக்கிறோங்க. 16 mm டேப் சிஸ்டம் போட்டுருக்கிறோம். நயகராவோட ஆட்டோமேஷன் பண்ணிக்கிறேங்க. அதாவது தோட்டத்தில் நம்ம இல்லைனாலும் நான் எங்கே இருந்தாலும் நான் மொபைல்லேயே வந்து ஸ்டார்டர் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாமுங்க. எனக்கு தண்ணி பாய்க்கிறதுக்கு நயகரா ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் போட்டங்காட்டி எவ்வளவோ தேவையில்லைங்க. லேபர்னுடைய பற்றாக்குறை வந்து எல்லா தொழிலுமே வந்துட்டு இருக்குதுங்க. அதனால நம்ம புதுசாக ஒரு காட்டை வாங்கி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேஷன் சைடு போய்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. இது என்னுடைய சொந்த சஜஷன்.